நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்ச் ஆஃப் லைட்லேருந்து இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றியும் இந்த உலகம் முடியறதை பற்றியும் நம்ம நிறைய எபிசோட்கள் பார்த்துருந்தோம். கடந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்து மீண்டும் மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்துட்டார்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போது அவர் இந்த பூமிக்கு வந்த இந்த திருநாளை மீட்பின் திருநாள்னு சர்ச் ஆஃப் லைட்லேருந்து கொண்டாடுறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே பார்ப்போம். இருந்து மீட்பின் திருநாளுடைய நிகழ்ச்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த மீட்பின் திருநாளுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது இறுதி காலத்தில் 1 பேதுரு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. இறுதி காலத்தில் கடவுளுடைய மக்களுக்கு மீட்பு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மீட்பு இந்த இறுதி காலத்தில் வெளிப்படுது. அந்த மீட்பை தான் நாங்கள் மீட்பின் திருநாளாக கொண்டாடுறோம். எபிரேயர் 9:28 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தனக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பர்களும் பொறுத்து அவர் மீண்டும் வருவார். அப்போ அவர் இந்த பூமிக்கு மீண்டும் வந்திருக்கிறது மீட்பு கொடுக்கறதுக்காக தான். அந்த மீட்பு கொடுக்குற அந்த நாளை தான் நாங்கள் இந்த மீட்பின் திருநாளாக நாங்கள் கொண்டாடுறோம். இன்றைக்கி இங்கே கவனிக்கப்படுற ஒரு விஷயம் தான், எல்லாருமே ஒரே மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இது யூனிஃபார்மாக இல்லை இந்த கலர் ட்ரெஸ் போட்டதுக்கான எதனா காரணங்கள் இருக்கா? திருவழிபாடு 7வது அதிகாரத்தில் கடவுள் புதிய இஸ்ராயலை சீர்படுத்தணும்னு எழுதியிருக்காரு. அப்போ இந்த புதிய இஸ்ராயலை சீர்படுத்தும் போது 12 குலங்களும் சீர்படுத்தப்படும். இந்த 12 குலங்களுக்கும் இப்போது சியோனில் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்டது காத்து குலம். காத்து குலத்துக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் தான் இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்காக போட்டிருக்கோம். இன்னைக்கு இவங்க கொண்டாடுற மீட்பின் திருநாளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்பவும் அழகா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி இவங்களுடைய இந்த மீட்பின் திருநாளோட விஷ் பண்றாங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலேருந்து இங்கே மீட்பின் திருநாள் கொண்டாடப்படுறதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மீட்பின் திருநாளை குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
மீட்புனா என்னன்னு யாருக்கு எதுக்கும் தெரியாது. சியோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி மீட்புனா என்னன்னு தெரியாது. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சில டவுட்டுலே இருந்துச்சு. ஸோ சியோனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கடவுள் யார், நாம் யார், நம்மளை எதுக்கு கடவுள் படைச்சிருக்காரு, நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு இந்த வந்திருக்கோம், இந்த இறுதி காலத்தில் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படும், அது யார் மூலமாக அறிவிக்கப்படும், அதனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன. ஸோ இதை பற்றி ஒரு முழுமையான பெரிய ரகசியமே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இது கிஃப்டெடுக்கு தான் கண்டிப்பாக கிடைக்கும், கடவுளோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நாங்கள் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம், மீட்புனா என்னங்கிறத முழுமையாக அறிஞ்சிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. காலையிலிருந்து சர்ச் ஆஃப் லைட்டோடு இணைந்து நிறைய நிகழ்ச்சிகளோடும் இந்த மீட்பின் திருநாள் பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இனியும் அடுத்தடுத்த வீடியோக்களோடு சந்திப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.